வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு தொடரப்பட்ட வழக்கு. தீபம் ஏற்றக்கூடிய இடம் அது தீபத்தூணா சர்வே கல்லா அப்படின்ற சர்ச்சைகளை எல்லாம் கடந்து அந்த வழக்கில் மேல்முறையீடு சென்றது தமிழக அரசு. அந்த மேல்முறையீட்டில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தமிழக அரசினுடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. அரசியல் நோக்கில் இந்த வழக்கு பார்க்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். அதே நேரத்தில் கல்தூன் தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்றது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதெல்லாம் தமிழக அரசுக்கு பின்னடைவான்ற கேள்விகள் ஒருபுறம். இன்னொரு புறம் தீர்ப்பின் மூலமாக ஒரு சாரார் இதில் புகுந்து விளையாட பார்க்கின்றனர் அப்படின்னு அமைச்சர் திரு ரகுபதி கூறுகிறார். தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய எங்களுக்கு சட்ட ரீதியாக வாய்ப்பு இருக்கிறது, நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் அப்படின்றார். இல்லாத வழக்கை தீர்ப்பின் மூலமாக நுழைப்பது உள்நோக்கம் கொண்டது என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார். தீர்வை தருவா திருப்பரங்குன்றம் தீர்ப்பு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தங்களிடையே நம்முடைய திமுக செய்தி தொடர்பாளர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். வலதுசாரி திரு எம் குமார் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் பாஜக செய்தி தொடர்பாளர் இணைய இருக்கிறாங்க. நம்ம முதல்ல ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள்ட்ட, தமிழக அரசுக்கு இந்த தீர்ப்பு பின்னடைவு இல்லையா? நிச்சயமாக பின்னடைவு இல்லை. ஏனென்றால் எப்போதுமே அடுத்த ஒரு கட்ட நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, மேல்முறையீடு அப்படின்னு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்சியை ஒன்றியம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். அந்த எப்படி இவர்கள் மத்திய அரசு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை அமல்படுத்தினா அது வேற. இது சொல்லி இருப்பது நீதிமன்றங்கள். நீதிமன்றத்தின் மேல இந்த பார்வை வச்சா அது நீதிமன்ற அவமதிப்பு பெறும்ல. இல்ல இப்படி பாருங்களேன், எத்தனையோ வழக்குகளை நம்ம இப்ப சமீபத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு முன்னோட்டமாக அந்த காலத்திலேயே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார் பராசக்தியில். உங்களுக்கே அது நல்லா தெரியும். நீதிமன்றம் பல விசித்திர வழக்குகளை சந்தித்திருக்கிறது, பல புதுமையான மனிதர்களையும் சந்தித்திருக்கிறது அப்படிங்கிற அந்த வசனம் இருக்குல்ல, அதைத்தான் நீங்க பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏனென்றால் இப்போது ஒரு நீதிபதி அந்த தீர்ப்பை கொடுத்தார், ஒரு நபர் நீதிபதி, அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் வரைக்கும் போனீங்க. இப்போது கொடுத்திருப்பது ஒரு பெஞ்ச். அடுத்த நகர்வுக்கு நீங்க போய் தான் இது வந்திருக்கு. அப்ப இந்த பேட்டர்ன் பாருங்க. அப்ப எங்கேயோ லேக் இருக்கு, நீங்க பார்க்க மாட்டீங்க. இல்ல இதை இப்படியும் பார்க்கலாமே. 2 நீதிபதிகள் கொடுத்த அந்த தீர்ப்பை, அந்த பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை தானே இவரே மீறினார். இப்போது இந்த வழக்கை நடத்திய அந்த ஒரு நபர் நீதிபதி இந்த வழக்கில் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்தார் இல்லையா? இப்போ 2 பெஞ்ச் கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு நபர் தானே இதை பற்றிய ஒரு சார்பான ஒரு தீர்ப்பை கொடுத்தார் இதுக்கு முன்னாடி. அவரும் தீப ஏத்தணும் தான் சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். தீப ஏத்தனும் அப்படிங்கறதான் தவறான ஒரு தீர்ப்பு. இது பின்னடைவான்னு கேட்டீங்க, அது பின்னடைவு இல்லை திமுகவுக்கு. ஏனென்றால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வோம். அதை தவிர அந்த பராசக்தி வசனத்திலே வரும், இந்த மாதிரியான சூழல்கள் தொடரும் வரை குணசேகரன்களும் கல்யாணிகளும் தொடர்ந்து போராடுவார்கள் அப்படின்னு. அப்படின்னா இந்த மாதிரியான சூழல் தொடரும் வரை ஸ்டாலின்களும் தொடர்ந்து போராடுவார்கள், தமிழர்களும் தொடர்ந்து போராடுவார்கள்ங்கிறது தான் இந்த தீர்ப்பு காட்டுது. நிச்சயமாக இல்லை, நீங்க அரசு ரீதியா மத்திய அரசு எதிர்க்கிறது வேற. இப்ப நீங்கள் எதிர்ப்பது யாரைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதிர்ப்பது சனாதனத்தை, எதிர்ப்பது இந்துத்துவா கொள்கையை. ஏனென்றால் இந்துத்துவா தான் இங்கே இருக்கக்கூடிய மிதவாத இந்துக்கள் அல்லது இடைசாதி இந்துக்களை வைத்து தங்களுடைய கொள்கையை, தங்களுடைய கற்பனையை இங்கே விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அது நீங்களே சொன்னீங்க, அது தீபத்தூணா சர்வே கல்லா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சான்று கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ ஒரு தனிநபர் அவருடைய மனமாச்சரியங்களுக்கு, விம்சிகாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதற்கேற்றாற் போல் ஏதோ ஒன்றை கேட்கிறார். அதற்கான சான்றை அவர் எதுவுமே கொடுக்கல. அப்போ ஒரே நாளில் இப்படியாக ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் என்றால் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் 1 நூற்றாண்டு பழக்கமுள்ள ஒரு தொடர்புள்ள ஒரு பண்பாட்டு நகர்வு. அதை எப்படி எந்த விதமான சான்றும் இல்லாமல், எந்த விதமான விவாதமும் இல்லாமல், யாரையுமே கூப்பிட்டு விசாரிக்கல, தொல்லியல் துறை சார்ந்தவர்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, நீதிபதி மேல வைக்கிறீங்க. பட் இந்த அமர்வுல நீங்க பல முறையீடுகளை செஞ்சீங்க. முழுக்க 2 தரப்பு வாதங்களை முன் வச்சாங்க. இன்னும் டீட்டெயில் எல்லாம் பேசுனீங்க. தர்கா தரப்பு வந்தாங்க, அரசு தரப்பு வந்தாங்க, இந்து சமய அறநிலையத்துறை எல்லாருமே வந்தாங்க. இது ஒரு விவாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு இல்லையா? இல்ல, இது எல்லா சான்றுகளும் கொடுத்தார்களா?
அது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. தொல்லியல் துறையிலேருந்து யாராவது கூப்பிட்டாங்களா? இந்த 2 பெஞ்சே கூட தொல்லியல் துறையிலேருந்து யாராவது கூப்பிட்டாங்களா, கூப்பிட்டு கேட்டாங்களா, அல்லது காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறதே அதற்கான வரலாற்று சான்றுகளை ஏதாவது கேட்டு பெற்றார்களா? அப்படி 2 தரப்பிலையும் தான் கூப்பிட்டு விசாரிச்சாங்களே தவிர இது இவ்வளவு சிக்கல் வாய்ந்த விஷயங்கப்போ கூடுதலாக அவர்கள் சான்றுகளை பெற்றுக்கணும் இல்லையா? அதை பண்ணவே இல்லையே. இந்த தீர்ப்பும் அவசர கதியில் வந்திருக்கு. அவசர கதியில் வந்திருக்கிறது, ஒரு அழுத்தத்தின் காரணமாக வந்திருக்கிறது. அதை தவிர மிக முக்கியமாக அன்ஹோலி ஃபைட் ஓவர் ஹோலி ரிச்சுவல், அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அன்ஹோலி ஃபைட் ஓவர் ஹோலி ரிச்சுவல் அப்படின்னு பார்த்தா இந்த ராம ரவிக்குமார் என்கின்ற அந்த தனிநபர் திடீர்னு நாளைக்கு இன்னொரு வழக்கு கூட பதிவு செய்யலாம். என்னன்னா, இது நாள் வரைக்கும் பெண்கள் 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கணவனை இழந்து விட்டால் சதி என்ற நெருப்பில் தள்ளப்பட்டார்கள் இல்லையா, அதை நாம தொடரணும் அப்படின்னு. ஏன்னா அதுதான் பண்பாட்டுக்கு ஒரு அதை மாத்தியெல்லாம் சொல்லாதீங்க, அது நடக்கலாம். அது ஆங்கிலேயர் காலத்துல ஆங்கிலேயர்களே மாற்றி அந்த சட்டம் தவறுன்னு சொல்லலாம் இல்லங்க. அதுக்கு நமக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குங்க. இது பழக்க வழக்கம் நீங்க கேக்குறது. அதுவும் சட்ட பாதுகாப்பையும் மாற்றக்கூடிய வல்லமை இப்போது இருக்கிறது இவர்களுக்கெல்லாம். கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, அந்த செங்கார், குல்தீப் செங்கார்ங்கிற வழக்கில் ஜாமீன் அவருக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய UAPA வழக்கில் தண்டிக்கப்பட்டு அல்லது சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற உமர் காலித்துக்கு என்ன சொல்கிறாங்க? இன்னும் 1 வருஷம் கழிச்சு நீங்க மேல்முறையீடு செய்ய பாருங்க. 5 வருடம்ங்கிறது நீண்ட காலம் இல்லைன்னு சொல்லுது. அடுத்த நீதிமன்றத்தில் ஜாமீன் ரத்து பண்ணிட்டாங்க. அது வேற. பட் கொடுத்தாங்களா இல்லையா ஒரு நீதிபதி? ரத்து பண்றாங்க. எதனால? அப்படியே அவங்களுக்கு ஞானோதயம் வந்து ரத்து பண்ணாங்களா? கடும் எதிர்ப்பு. பொதுமக்கள் போராடினாங்கல்ல. அப்படின்னா இந்த மாதிரியான பொதுமக்கள் போராட்டம் இதுல வரும். கூடுதலா இன்னும் ஒன்று சொல்றேன். என்னன்னா, இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்த உடனே சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள்ல அந்த பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன தெரியுமா கொண்டாடிட்டு இருக்காங்க? இனிமேல் அங்க இருக்கக்கூடிய தர்காவையும் அங்கே இருந்து அகற்ற வேண்டும், அதுதான் நம்முடைய உச்சகட்ட நோக்கம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதற்காகத்தான் அவர்கள் இப்படியான தீர்ப்பை வாங்கி இருக்கிறார்கள், பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கறத சொல்லலாம். பராசக்தி வசனம் 2Gக்கு வராதா? 2Gல வராது. ஏன்னா வந்து அந்த 2G வழக்கே 2Gல வராது. 2G பொய்யாக மட்டும் வரும். ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு. அவங்க கேக்குறது இந்த தீர்ப்புல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியதாயிடும். திரு செல்வி கேக்குதா? தீர்ப்புல உடன்பாடு இல்ல, நாங்க மேல்முறையீடு போறோம்ன்றாங்க. அப்ப இந்த தீர்ப்பு வந்து என்ன பலன்? அது பேசிக்கிட்டோம் சார். மேல்முறையீடு போட்டோம், ஐநா சபைக்கு போட்டோம். who cares? இல்ல சார், சட்ட வாய்ப்புல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரைட். எஸ் சார். பட் அப்படினா இந்த தீர்ப்பு இப்ப இம்ப்ளிமென்ட் பண்ண போறது இல்லன்னு தான் அர்த்தம். மேல்முறையீடு போறோம். அத பத்தி பேசட்டும். இல்ல, நான் உங்களோட கேள்வியா கேக்குறேன். தனிப்பட்ட நீதி அரசர்களை பத்தி பேசக்கூடாது. ரைட்ஸ் கொடுத்தது பேசக்கூடாது சார். அதான் நான் சொன்னேன். ஒரு அரசாங்கம் நான் அத திரும்ப சொல்றேன். ஓகே ஓகே. ஊழியர்களா இருக்கச்சு ஒரு ஏதாவது ஒன்னு காரியம் பண்ணாங்கன்னா ஒரு பதவிக்கு வாங்குறதுக்காக தான் இருப்புக்கமா? ஓகே, அது நீதிமன்ற விமர்சனத்தினுடைய எல்லைகள் இருக்கு. அத அவங்க கண்டிக்கிறேன். ஓகே, அத முதல் சுற்று கொஞ்சம் பேச விடணும். எதுக்கு இவ்வளவு பதட்டம் அவருக்கு? எதுக்கு அவருக்கு அவ்வளவு பதட்டம்? நீங்க தீர்ப்பை விமர்சிங்க. தீர்ப்பை விமர்சிங்க. அதுக்கு நோக்கம் கற்பிக்க ஆர்வம். ஓகே, தீர்ப்பை நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, அன்ஹோலி ஃபைட் ஓவர் ஹோலி. மேடம், ஆண்டாள் பிரியதர்ஷினி சொல்லுங்க சொல்லுங்கயா. கண்டம்க்கு நாளைக்கு ஏறிடுவீங்க கூண்டுல. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க எல்லாருமே அப்படிதானே பண்ணுவீங்க. நீங்க அப்படிதானே பண்றீங்க. நல்லவர்களை எல்லாம் கூண்டுல ஏத்துறது, நல்லவர்கள் மேல வழக்கு போடுறது, அததானே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதத்தான் நான் சொல்றேன். பெரிய நிகழ்ச்சியில சொல்றேன். அத நான் சொல்றேன். முதல்வருக்கு சொல்றேன். இது போல இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கின்னு இருக்கக்கூடிய முதல்வருக்கு சொல்றேன். இது போல இவங்க பேசுனாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வரும்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்வர்கிட்ட நேரடியாவே பேசுவேன். நான் சொல்றேன். ஓகே ஓகே. இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே நான் பேசுவேன். கேப்போ. நான் திரும்ப வரேன் சார். உங்களுடைய உரிமையை மட்டும் பேசுங்க. ஓகே, நான் திரும்ப வரேன். நான் திரு குமார் அவர்கள்ட்ட. திரு குமார், தீர்ப்பின் மூலமாக ஒரு சாரார் இதில் புகுந்து அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் அப்படின்னு அமைச்சர் சொல்றார். ஸோ தீர்ப்பு ஒரு பக்கம் வந்திருக்கு. இதை வைத்து அரசியல் செய்ய பாஜக வருதான்? நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம இப்போ தொலைக்காட்சியில் பேசுகிறோங்கிறது நம்ம புத்திசாலின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கோம். நம்மளை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லாக பப்ளிக் வந்து அவ்வளவு அவேராக இருக்காங்க. இப்போது யார் தப்பு பண்ணால் இந்த விஷயங்கிறது உலகம் பூரா தெரியும் மீடியா வழியாக. அந்த இடம் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னே இஸ்லாமியர்கள் இங்கே வரல. இஸ்லாமியர்கள் வரவே அதுக்கு பிறகு தான். ஆனால் அங்கே இருந்து 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 2ஆம் நூற்றாண்டுலேயே பாண்டியர் காலத்திலேருந்து அந்த கோயில் இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் அதனுடைய அதுலலாம் மாறுபட்ட கேள்விக்கு பதில் அதில் இருக்கிறது. இந்த கேள்விக்கு அதில் அவர் பதில் இருக்கிறது சொல்கிறேன் என்று சொன்னால், அவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு இடத்துல ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால்
சிக்கந்தர் தர்கான்னு ஒன்று ஒரு சமாதியை வந்து தர்காவாக கொண்டாடுவது அவர்களுடைய பழக்கம். அதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லை என்று இந்த ஜிஆர் சுவாமிநாதனாக இருக்கட்டும், அதுக்கு பின்னால் கொடுத்த ஒரு பெஞ்சு தீர்ப்பாக இருக்கட்டும், எந்த தடையும் இல்லை. இந்த ப்ரிவியூ கவுன்சில் தீர்ப்புலையும் அது தர்கா அதில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. 94 கனகராஜ் தீர்ப்பு 96 கொடுத்த இதுலேயும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக தீபம் ஏற்றுவதற்கு அந்த இடம் வந்து தீபத்தூண் வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம், அந்த மொத்த மலையுமே கோயிலுக்கு சொந்தமானது இடம். ஆனால் அந்த சிக்கந்தர் தர்காவும் அங்கே இருக்கிறது. அதில் அந்த வழிபாட்டுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாதுங்கிறது எல்லா தீர்ப்புகளிலும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இதில் வந்து புத்திசாலித்தனமாக பெரிய நாட்டாமை பண்ணுறது யாருன்னா அரசாங்கம். எந்த அரசாங்கம்? இந்து அறநிலைத்துறையை நாங்கள் கவனிக்கிறோம், தூக்கி நிறுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசுடைய அரசாங்கம் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு, கலெக்டரை கையில் எடுத்துக்கொண்டு, போலீஸ் அதிகாரிகளை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு தீர்ப்பை தடுத்து சட்டவிரோதமாக அரசாங்கமே நீதித்துறைக்கு எதிராக செயல்பட்டு அத்தனை தப்புகளை பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் பார்க்காமல் இருப்பார்களா? ஒவ்வொரு மீடியாவிலையும் 15 முறை 20 முறை விவாதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே. ஆகையினால மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இப்போ நீதி சார், இப்போ அமைச்சர் சொல்லியிருக்காரு கொடுத்துருக்காங்க, அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு கேட்குறீங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணாததற்கு அந்த தீர்ப்புல உடன்பாடு இல்லை, அதனால நாங்கள் மேல்முறையீடு போறோம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு இருக்கிற ரைட்டு. ஒரு அரசாங்கம் இப்படி வரிஞ்சு கட்டிட்டு நிற்கலாமா? ஒரு பெரும்பான்மை சமூகம் உள்ள நாட்டில் ஒரு அரசாங்கம் அந்த துறையை கையில் நாங்கள் எல்லா கோயில்களையும் இஸ்லாமிய ஒரு அரசு இல்லாத பழக்கத்தை கொண்டு வரலாமான்னு கேட்குறாங்க. நான் முடிச்சிடறேன். ஒரு சென்டென்ஸ் முடிச்ச முறை கேட்டிங்கன்னா தான் அது இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒரு அரசாங்கம் இந்த அறநிலைத்துறைக்கு இந்த அறநிலைத்துறை அரசாங்கத்துக்கு பொறுப்பில் இருக்கிறது. இந்த அறநிலைத்துறை இந்த கோயில்களை காப்பாளராக இருக்கிறது. நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி எடுத்து வச்சு 60-70 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடத்திட்டு என்ன சொல்கிறாங்க? இந்து அறநிலைத்துறை வருவாய் எடுத்துக்கொண்டே இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு வக்கீலுக்கும் ஃபீஸ் அதிலேருந்து கொடுத்துக்கிட்டு அந்த இந்து அறநிலைத்துறைக்கு எதிராகவே வழக்கு தொடர்றாங்க. இந்த வினோதம் உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? இதை மக்கள் பார்க்க மாட்டார்களா? சார், வழக்கு நடத்த இந்து சமய அறநிலையத்துறை அவங்களும் உள்ள வந்து தானே சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க? எதிராக தானே பேசுறாங்க. அவங்க தனிநபருக்கு எதிராக ராம ரவிக்குமார் இன்னைக்கு தனிநபர் பெட்டிஷன். அது இல்லை சார், கண்டென்ட்டுக்கு வாங்க. நீங்க ராமன் அவரெல்லாம் விடுங்க, அவர் பக்தர், அவரை விட்டுருங்க சார். அவங்களுடைய கவுண்டர் என்ன? கவுண்டர் வந்து எதிராக இருக்காங்க அவங்க. அது எங்கேயாவது நடக்குமா? அது போல நீ அறநிலைத்துறை வருமானத்தில் இருந்து சம்பளத்தை வக்கீலுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு அதே வக்கீல் அவங்களுக்கு எதிராக பேசுனா இது என்ன சார் நியாயம்? பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள்னு வச்சிருக்காங்களா? அது நடக்குதா இல்லையா? இல்லைங்க, எல்லா தீர்ப்புகளையும் ஒரு அரசு அப்படியே அமல்படுத்த முடியாது. இன்னைக்கு நம்ம அதிகாரிகளை பார்க்குறோம், நடைமுறை சிக்கல் இருக்கு, இந்த தீர்ப்பு அமல்படுத்த முடியலன்னு நிறைய அதிகாரிகள் போய் கோர்ட்ல சொல்றாங்க. ஒன்னே ஒன்று உங்களை கேட்குறேன். ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்னு வச்சுக்குவோம். மற்ற 2 நீதிபதிகள் கொடுத்துருக்காங்களா, அதே உறுதிப்படுத்திருக்காங்க. திரும்ப நான் இதெல்லாம் பற்றி உச்சநீதிமன்றம் போனான்னா நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். தயவுசெய்து யாரும் கோவிச்சுக்க வேண்டாம். அது கிராமத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பழமொழி, முட்டாளுக்கு 3 இடத்துல நாத்தோன்னு சொல்லுவாங்க. இல்ல இது பழமொழி, ரொம்ப சரியான இல்ல நான் யாரையும் பாதிக்க ஒரு பழமொழியை சொல்றேன். ஒருத்தன் நடந்து போய்கிட்டு இருக்கிறான், ஒரு இடத்துல மிதிச்சுட்டான்னா அது எதா இருந்தாலும் அசிங்கமா இருக்குன்னு தொடச்சி ஒரு பேப்பர் எடுத்து தொடச்சி போட்டு போயிடணும். தவிர கையை வச்சு எடுத்து பார்க்கறது, ஒரு மூக்கில் கை வைக்கிறது, கையை நாரி காலு நாரி மூக்கு நாரி ஒரு வேலையை தான் ஒரு நீதிபதி கொடுத்தாரு ஒரு தீர்ப்பை, அப்புறம் 2 நீதிபதி அதை உறுதிப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் அதை தடுத்தாங்க. என்ன சொல்றேன், ஒரு வழக்குல ஒருவருக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னா தண்டனை கிடைச்சவர் கடைசி நம்பிக்கையா குடியரசுத் தலைவர் வரைக்கும் போவார். இப்ப அது யாரு இல்லன்னா போட்டு சார் போட்டோம். இப்போ ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்குன்னா இவங்களுக்கு கடைசி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இப்போ கார்த்திகை மாதம் முடிந்து விட்டது. அடுத்தால 2026 கார்த்திகை கிடையாது, இன்னும் 11 மாசம் இருக்கு. கார்த்திகை மாசத்துல தான் அந்த தீபத்தை ஏற்ற முடியும். அந்த தீபத்தூண் தான். அதாவது பழக்கம் என்னன்னா, மதுரையில் இருக்கிற சுற்றுப்பட்டு இருக்கிற 50-52 கிராமங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரிய வேண்டும் என்கிறதுக்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் உருவாக்கி வைத்த ஒரு அமைப்பு. இடையில பல காரணங்களால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ அதுலயும் ஏத்துங்க இதுலயும் ஏத்துங்கன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது தெளிவா. அதுல என்ன இருக்கு இவங்களுக்கு? அரசாங்கத்துக்கு என்ன இருக்கு? அரசாங்கம் ஏன்னா அந்த சமூக மக்கள் எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க சார். அந்த சமூக மக்கள் யாரும் இதுக்கு எதிர்ப்பா ஒன்றும் கிடையாது. அரசாங்கம் அவங்கள காமிச்சு உங்களுக்காக நாங்க இருக்கிறோம்,
நீங்க தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. யார் சிறுபான்மையினருக்காக? சிறுபான்மையினருக்காக உங்களுக்காக நாங்க இருக்கிறோம். தேர்தல் வருது, அதனால நாங்க அமைச்சரை வச்சு அறிக்கை கொடுத்துருக்கோம். அமைச்சரை வச்சு நாங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜெயிக்க போறோம்னு சொல்லியிருக்கோம். நீங்க ஓட்டு தைரியமா போட்டுருங்க அப்படிங்கிற மெசேஜ் தான் அந்த அமைச்சர் சொல்றதை நான் பார்க்கிறேன். ஓகே, சிறுபான்மை ஓட்டுக்காக என்ற சொல்லுகிற அந்த கொச்சையான வாதத்தை அவர் திரும்ப பெறணும். ஏன்னா இவ்வளவு மோசமாக காலமாக சிறுபான்மையினரோடு அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இணக்கமாக இருக்கிறார்கள். அந்த மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் இப்படியான ஒரு முடிவை எடுத்தார்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அங்க யாருமே குழப்பம் விளைவிக்க விரும்பவில்லை. இன்னைக்கு வந்த தீர்ப்புல ஒரு 2-3 இல்ல, இது வேணும்னு கேட்பது ஒரு நபர் இல்ல, பெரும்பான்மையினர் கேட்கிறாங்க. பெரும்பான்மையினர் யாரு? ஒரு தனி நபரின் பின்னால் வந்த 10 பேர். அவர்கள் பின்னால் வந்த ஒரு கட்சியை சார்ந்தவர்கள். ஆமா, இல்லைன்னா அங்க போய் பாரத் மாதா கி ஜெயன்னு தானே அங்க போய் கூச்சல் எழுப்பினார்கள் அல்லது கோஷம் போட்டார்கள். கூச்சல்னு சொன்னா கூட செல்வி கோச்சுப்பார். அதனால கோஷம் போட்டது என்னது? அது மாதிரி இப்ப சமீபத்தில் சுசீந்திரம் கோயில்ல போய் திரும்பவும் அதே மாதிரி ஒரு கோஷம் போடுறாங்க. இந்த திருப்பரங்குன்றத்துல ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க. இப்படியான கூச்சலா கோஷமா கேட்டுக்கோங்க. அதை சொல்வது யார்? பக்தர்கள் அப்படி சொல்வாங்களா? முதல்ல அதை சொல்லுங்க. பக்தர்கள் அப்படி சொல்வாங்களா? அது மாதிரி இன்னைக்கு கொடுத்த தீர்ப்புல அவங்க என்ன தெரியுமா கொடுத்திருக்காங்க? சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறாங்கப்பா. இது என்ன ஸ்கூல் குழந்தைகள்கிட்ட 2 பேரும் சண்டை போடாம இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது பொதுமக்களை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல தீபம் ஏத்துறதே பொதுமக்கள் பக்தர்கள் பார்ப்பதற்காக, தரிசனம் செய்வதற்காகங்கும் போது அங்க நீங்க பொதுமக்களை அனுமதிக்க கூடாதுன்னா அப்போ என்ன சொல்லுது? அது வருது, என்ன சொல்ல வருது தீர்ப்பு? பொதுமக்கள் அங்கே போனால் நீ மீண்டும் கலவரம் உருவாகக்கூடிய சூழல் வரும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்களா? பொதுமக்களை அனுமதிக்க கூடாது. யார் அலோவ் பண்ணனும், எவ்வளவு பேர்ன்றத வந்து பொதுமக்களை அனுமதிக்க கூடாதுன்னு போட்டு இல்ல அனுமதிக்க கூடாதுன்னு தீர்ப்புல இருக்கு. இல்ல மழையில எத்தனை பேர் மலையில ஏற போறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நிர்வாகம். ஆனா பொதுமக்களை அனுமதிக்க கூடாது. நீங்களும் அதானே சொல்றீங்க. எல்லாரும் போனா கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்களும் இல்ல 1 வருடம் கழித்து தான் ஏத்த போறோம் திரும்ப. அதுக்கு அப்ப கூட பொதுமக்களை அனுமதித்தால் ஏதாவது பிரச்சனை வரும்னு நீதிமன்றம் எதிர்பார்க்கிறதா அல்லது அது முன்கூட்டியே யோசிக்கிறதா? சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல நீதிமன்றம் அப்படி எதிர்பார்க்கிறதா? அதுதான் என்னோட ஒரு கேள்வி. அப்போ பிரச்சனை வருங்கிறது அவங்களுக்கும் தெரியுது இல்ல. அப்புறம் ஆனா இன்னொன்னு சொன்னாங்க, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதுங்கிறது நகைப்புக்குரியதுன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க. அப்ப இது ரெண்டுமே முரண்பாடா இருக்குல்ல. நீதிமன்ற தீர்ப்பே முரண்பாடா வருது இல்ல. அதை எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? செல்வி அவர்கள்ட்ட ஒரு சாரார் கொண்டாடுகின்றனர், பாஜகவினர் தான் இந்த பின்னணியில் இருக்கிறாங்க. பெட்டிஷனர் ஒரு நபரா இருந்தா அவர் ஒட்டுமொத்த பெரும்பான்மையினருக்கோ இல்ல இந்துக்களுக்கோ சொந்தமானவரா? அந்த ஒரு நபர் கேட்கிறாரு, அவருக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம், அல்லாஹ் அக்பர், ஆண்டவருக்கு சோத்திரம். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு பிடிச்சதை சொல்லிட்டு போங்க. என்ன இருக்குது? பாரத் மாதா கி ஜெயன்றது என்ன கெட்ட வார்த்தையா? இல்ல கேட்கல எனக்கு. பேசுங்க, கேக்குது. இல்ல பாரத் மாதா கி ஜெயன்றது ஒரு கெட்ட வார்த்தையா? என்ன சமூக ஏடுகள்ல ஏதாவது அப்படி குறிப்பு வந்திருக்குதா? கல்வெட்டுகள்ல குறிப்பு இருக்கா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க அல்லாஹ் அக்பர்னு சொன்னா எங்களுக்கு என்ன இருக்கு? அது ஒரு தெய்வ வழிபாடு, கும்பிடுறவங்க சொல்லிட்டு போட்டோம். ஆண்டவருக்கு சோத்திரம்ன்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல அந்த கோஷங்களை எழுப்புறவங்க பாஜகவினர். என்ன சொல்ல கேக்குறது? கோஷங்களை எழுப்புறவங்க பாஜகவினர், அவங்க தான் கொண்டாடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், எங்க மதத்துக்கு நாங்க சார், நான் வந்து கம்முன்னு இருக்கிறேன். ஒண்ணு எனக்கு பேச விடுங்க. அவங்க எல்லாம் பேசினாங்க, எனக்கு கடைசியா கூட பேச விடுங்க. நான் என்ன கேட்கிறேன், குன்றத்து கோயில் நூலுன்னு 1981 தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை வெளியிட்டது. அதில் 129ஆம் பக்கத்தில் தீபத்தூண் என்ற தலைப்பில் மலையடிவாரத்திலிருந்து மலைக்கு சென்றால் தீபத்தூண் இருப்பதை காணலாம். இத்தூண் நாயக்கர் காலத்தை சேர்ந்தது. நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலே எழுதப்பட்டுள்ளது. இந்த தீபத்தூணில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம். இத்தூணில் கார்த்திகை தோறும் ஊர் மக்கள் விளக்கேற்றி வந்தனர் என்று நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார். இதை வெளியிட்டது நான் வெளியிடலை, குன்றத்து கோயில் நூலை வெளியிட்டது தமிழக அரசின் தொல்லியல் துறை. இதுக்கு நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். பதில் சொல்லுங்க சார். நான் என்ன கேட்கிறேன்,
ஒரே ஒரு விஷயம்தான், பூர்ணச்சந்திரனை கொன்னது தான் மிச்சம். இப்போ பூர்ணச்சந்திரன்ற ஒரு அப்பாவி முருக பக்தர், உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான முருக பக்தர், முதலாம் படையாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். நான் என்ன கேட்குறேன், சாமிநாதன் சார் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், அவர் கொடுத்தது தீர்ப்பு வந்து ஒட்டுமொத்தம் பாஜகவை போய் ஏற்றவா சொன்னார். ரவிக்குமார் சாருக்கு தீர்ப்பு கொடுத்தார். HRNC-காரங்களும் ரவிக்குமாரை இழுத்துன்னு போயிட்டு ஒரே ஒரு அகல் தீபம் அந்த தூணுக்கு மேலேயோ அல்லது தூணுக்கு பக்கத்திலேயோ வச்சு ஏற்றிட்டு வந்தால் மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இவ்வளோ தளவு மூக்கை சுற்றி பண்ணது யார்? தமிழக முதல்வருக்கு கூட இருக்கிறவங்களே கெட்ட பேர் ஏற்படுத்தணும், இந்துக்கள் மீது தமிழக முதல்வருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் நாங்கள் பண்ணல. கூட இருக்கிறவங்க பண்ணதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் கோர்ட்டு கதவை தான் நாக் பண்ணோம். நாங்கள் என்ன வன்முறை பண்ணோமா, இல்லை ஏதாவது கலவரம் பண்ணோமா? கோர்ட்டில் போனாங்க. கோர்ட்டில் GR சாமிநாதன் ஐயாவுடைய ரிஷி மூலம் நதி மூலம் அவர் யார், எந்த ஜாதி, எந்த கோத்திரம், எந்த இது எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ ஜெயச்சந்திரன் ஐயாக்கும் KK ஐயாக்கும் என்ன கோத்திரம், என்ன இது, ரிஷி மூலம் நதி மூலம் எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்கள் போய் பெற்ற தீர்ப்பெல்லாம் சாதகமாக வந்தால் அந்த நீதியரசர்கள் எல்லாம் கடவுளுக்கு நிகரானவர்கள். நீதியரசர்கள் என்றாலே என்ன, மை லார்ட் என்றாலே என்ன, தெய்வத்துக்கு சமமானவர்கள். உங்களுக்கு வந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இல்லை. 2G உடைய வழக்கு தீர்ப்பு வந்தது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இல்லை. 2G வழக்கில் நீங்கள் நிரபராதிகள் என்று வந்தது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இல்லை. கேஸ் போட்டது யாரு? காங்கிரஸ்காரர்கள். உங்களை வந்து சிறையில் அடைத்தது யாரு? காங்கிரஸ்காரர்கள். அவர்களோட கூட்டணி வச்சுட்டு எங்களை கயவர்கள் நீங்க சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? உங்களை வந்து கலைஞருடைய இதில் வந்து அண்ணா அறிவாலயத்தில் வந்து உட்கார்ந்து கையெழுத்து போட்டு அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இருந்த நீதி மந்திரி யாரு? சிதம்பரம் ஐயா இருந்தார். அவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் CBI வழக்கு பதிவு பண்ணது யாரு? காங்கிரஸ் கவர்மெண்ட். ஆனால் எல்லா பழியும் யாருக்கு? மோடிஜி, அமித்ஷாஜி, சங்கிகளா என்ன பண்ணாங்க? சங்கிகள் ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருக்காங்க? சங்கிகளால் வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு அலைஞ்சிங்க. கனிமொழி அம்மா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு போயிட்டு டெல்லி திகாரில் வைத்து வைத்தது யாரு? பாரதிய ஜனதா கட்சியா? பேசிக்கினே போறீங்க. அதாவது நாங்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள். அப்போ பீகாரில் யார் வந்தது? உத்தரப்பிரதேசத்தில் யார் வந்தது? நான் என்ன கேட்குறேன், நீங்க போட்டிருக்கிற நூல், நீங்க போட்டிருக்கிற அடுத்தது இன்னொன்று கேட்குறேன். இவங்க தான் கேட்குறாங்கல்ல, உத்தரகாமிக ஆகமத்தின் 48வது படலம் உற்சவ விதி மற்றும் 24வது படலம் தீப விதி ஆகியவை கோயில்களில் தீபம் ஏற்றுவதற்கான வழிமுறைகளை விளக்குகின்றன. திருப்பரங்குன்றத்தில் ஆகம முறைப்படி நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழாவில் மலையின் உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொன்று தொட்டு ஒரு வழக்கம். அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டது யாரு? பிரியாணி சாப்பிட்டு உங்களை விட்டுருவீங்க. பிரியாணி சாப்பிட்டா அது புனிதம். எப்போ பிரியாணி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ இடம் இருக்கு? எப்போ மலை கோயில்களை பற்றி என்ன சொல்லியிருக்குது? இந்த மலையுடைய பழைய வரலாறு என்ன? குன்று இருக்கும் கோயில் எல்லாம் குமரனுடைய சொந்தம். எல்லா ஆதாரங்களும் நாங்களும் பொறுமையாக பேசட்டா நேரம் கொடுக்குறீங்களா? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு அப்பீல் இருக்கு இல்லையா? சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு போறேன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீதிபதிகளை நீங்கள் விமர்சித்தால் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். ஒரு வழக்கறிஞரை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். எப்படி விட முடியும்? எப்படி இந்த அம்மா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பெரிய பொசிஷன்ல தூர்தர்ஷன்ல டைரக்டரா இருந்தவங்க, நீங்க தனிப்பட்ட விஷயங்களை பேசாதீங்க, கட்சியை மட்டும் பேசுங்க, கட்சியோட விஷயத்தை மட்டும் பேசுங்க. என்ன பத்தி தனியா பேச வேண்டாம். என்ன பத்தி நீங்க தனியா பேச வேண்டியதில்லை. செல்வி சார், நீங்க என்ன பத்தி தனியா பேச வேண்டியதில்லை. நீங்க நிறுத்துங்க. நீங்க இத ஒவ்வொரு முறையும் நான் இத பாத்துட்டு இருக்கேன். எந்த டிபேட்டுக்கு வந்தாலும் அவர் என்ன பத்தி தனியா பேசிட்டு இருக்காரு. இது என்ன விதத்தில் நியாயமா இருக்க முடியும்? இப்படி பெண்களை கொச்சைப்படுத்துவதுதான் பிஜேபி. பெண்களை கொச்சைப்படுத்துவதுதான் பிஜேபி செய்கிற ஒரே வேலை. உங்களோட வயசுக்காக நான் மரியாதை கொடுக்கிறேன். ப்ளீஸ் ஓகே, வயசுக்காக நான் மரியாதை கொடுக்கிறேன். நோ கேப்போ இந்த இது யாருக்கு பின்னடைவு? திரு அருணன் அவர்கள்ட்ட தர்காவுக்கு சொந்தமானது அந்த தூண் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதற்கு சரியான சான்றும் தரவும் இல்லை, கொடுக்கப்படவில்லை அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது.
அதாவது விஷயம் டிசம்பர் 3ஆம் தேதி பெரிய கார்த்திகை தினத்தன்று மாலை அந்த வழக்கமாக தீபம் ஏற்றப்படுகிற அந்த உச்சி பிள்ளையார் கோயில் அருகே அந்த மகா ஜோதி ஏற்றப்பட்டது. கீழிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதை தரிசித்தார்கள். நாமும் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்து அவ்வளவு பேரும் ஒளிபரப்பு பண்ணாங்க. அது விஷயத்தை நான் இங்கே இதை கேட்கிற நேயர்களுக்கு என்ன நினைவுபடுத்துறேன்னா, கார்த்திகை அன்று கார்த்திகை தீபம் வழமையான இடத்தில் நம்முடைய குன்றத்தில் பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றத்தில் ஏற்றப்பட்டு விட்டது கோவில் நிர்வாகத்தால். இது விஷயம். என்னமோ அங்க தீபமே ஏற்றப்படாதது மாதிரி பல பேர் பேசுறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இல்லைங்க அங்க ஏத்துக்க முடியாது, இப்ப தர்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய தூண்ல தான் ஏத்தணும் என்பது அவங்களுடைய வாதம். இப்ப நான் என்ன கேட்கறது, இங்க நண்பர் பாஜக நண்பர் ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாய்ச்சார். நான் அதெல்லாம் பார்த்தேன். ஆனா அதை இங்க கூர்ந்து கவனிக்கணும். அதுல கல்வெட்டு இருக்குது. இங்க தீபம் ஏத்துனா அது மோட்ச தீபங்கிறாங்க, ஏத்துனா புண்ணியம் கிடைக்கும்னு எழுதப்பட்டிருக்குன்னு. அந்த கல்வெட்டு அதெல்லாம் எங்க இருக்குன்னா இந்த உச்சி பிள்ளையார் கோயில தான் இருக்கு. அந்த படமெல்லாம் வந்திருக்கு, புகைப்படங்கள் எல்லாம். அதுக்கு பக்கத்துல தான் ஒரு மேடை போட்டு, ஏன்னா எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய கும்பம் மாதிரி அந்த ஜோதியை ஏற்றுகிற ஏற்பாடு பண்றாங்க. கீழே இருந்து தான் அர்ச்சகர்கள் போய் அந்த தீபத்தை ஏத்துறாங்க. நான் இன்னும் கேட்கறது, இந்த புத்தகத்துல வாய்ச்சார்ல, இப்ப தர்காவுக்கு பக்கத்துல தூணு தான் அந்த தூணா? தர்காவுக்கு பக்கத்துல உள்ள தூண்ல இவர் வாசிச்சார்ல இந்த கல்வெட்டுன்னு நாயக்கர் காலத்துல, அந்த எழுத்து இருக்கா? தயவு செய்து காமிக்க சொல்லுங்க. இல்ல இல்ல முடிச்சிடுறேன். அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். இப்ப ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ரைட்டு. ஆனா எங்களை பொறுத்தவரையில அரசாங்கத்தையும் சொல்லுது, இது நீதி அல்ல, தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற வழியே நீதி அல்ல. ஆகவே ஒரு தரப்புக்கு இந்த தீர்ப்பு சரியில்லை எனப்பட்டால் மேல்முறையீடு செய்வதற்கு உரிமை உண்டு. பாஜக நண்பர் அதை ஏற்றுக்கொண்டு பேசினார் கடைசியா. அருமை. அது அவர் குமார் தான் வேற மாதிரி பேசினார். ஆனா இவர் அப்படித்தான் சொன்னார். ஆகவே மேல்முறையீடு போறோம். இப்ப தீர்ப்பை உடனே ஒப்புக்கொள்ளணும்னு அவசியம் இல்ல. ஒண்ணுமே இல்லைங்க. கவர்னர் விவகாரத்துலங்க உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துச்சுங்க. உச்ச நீதிமன்றத்துடைய அமர்வு எந்த விவகாரத்துல, அந்த மாச கணக்கு கொடுக்கற அனுப்புற மசோதாவை 1 மாசம் 3 மாசத்துக்குள்ள திருப்பி அனுப்பணும், ஜனாதிபதி உட்பட கொடுத்தாங்கல்ல, அதை ஏற்றுக்கொண்டதா மோடி அரசு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கல. இன்னொரு வழி இருக்கலையா அரசியல் சாசனத்துல? சந்தேகம் கேட்போம்யா. ஒரு 14 கேள்விகளை குடியரசுத் தலைவர் மூலமாக மோடி அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்டுச்சுங்களா இல்லைங்களா ஐயா? அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல, அரசியல் சாசனத்துல இருக்கு. அதே போல மாநில அரசு முதல் நீதிபதி சொன்னாரு, ஏற்கல. 2வது நீதிபதி அதுல சில திருத்தங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் அடிப்படையில் அந்த தூண்ல ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆகவே அடிப்படையில் அதே போல இருக்கிற காரணத்தினால் நாங்க மேல்முறையீட்டுக்கு போவோம் என்று அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுல என்னங்க தப்பு? இல்ல சார், இதுல நல்லா சொன்னார் பாஜக நண்பர். அடுத்த ஆண்டுதான் இல்ல, அடுத்த கார்த்திகையில தான் நீ பழையபடி ஏத்த முடியும். அப்ப அது வரைக்கும் உச்ச நீதிமன்றம் போயிட்டு வரட்டுமே. இல்ல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டு அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்போ ஆகவே ஒரு நபர் நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு, அப்புறம் பெஞ்ச் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இந்த பேட்டர்ன் இவங்க எடுத்துக்கொண்ட ஆதாரத்தை உச்ச நீதிமன்றம் இதே கண்ணோட்டத்தில் பார்க்காதா? இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் விசாரிக்காதா? ஏங்க ஆதாரமே அதான். எங்க ஆதாரம்? நீங்க அந்த தீர்ப்பு இது வரைக்கும் அந்த சாரம் வந்திருக்கு, நான் புறம் படிச்சுட்டு தான் வர்றேன், முழு தீர்ப்பு இன்னும் அல்ல. ஆனால் அவங்க இந்த தர்காவுக்கு அருகில் உள்ள இந்த தூணில் தான் இப்ப ஏத்தாட்டி கூட அந்த காலத்தில் ஏற்றப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஏதேனும் ஆதாரம் கொடுத்திருக்காங்க? அந்த ஆதாரம் சூப்பரா இருக்கு, திருப்தியா இருக்குன்னு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. மாறாக அவங்க என்ன சொல்றாங்க, அவரு ஒரு நபர் நீதிமன்றம் சொன்னதை நாங்க ஏத்தலாம்யா. அப்ப திமுக நண்பர் நல்லா சொன்னது போல. ஆனா பாருங்க, அவங்களுக்கே சந்தேகம், பொதுமக்களை அனுமதிக்க கூடாது. அப்புறம் என்ன விஷயம்? நாங்க சொல்றோம், நீங்க உங்களுக்கு தீபம் அல்ல பிரச்சனை, இடம் தான் பிரச்சனை. தீபத்தை ஏத்தியாச்சு, மக்கள் பார்த்துட்டாங்க. நீங்க உங்களுக்கு இடம் ஏன் அங்க குறி வைக்கிறீங்கன்னா, அந்த தூணை ஏன் குறி வைக்கிறீங்கன்னா, உண்மையிலே அந்த தூணுல ஏத்தினா எல்லாருக்கும் எப்படிங்க தெரியும்? அந்த தூணை நீங்க பாருங்க, மீண்டும் கூட எடுத்து பாருங்க, அதுல சூட வேணா கொளுத்தலாம், அல்லது ஒரு நண்பர் சொன்னார்ல ஒரு அகல் விளக்க வேணா ஏத்தலாம். அது கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எனக்கு உண்மையிலேயே புரியல. உங்களுக்கு பக்தி தான் நோக்கம் என்றால் அந்த மகா தீபம் தான் ஏற்றப்படணும், அதை கீழே இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்றால்
இப்ப இருக்கிற வழிமுறை தாங்க சரி. அழகாக ஏத்துறாங்க, அவ்வளவு பேருக்கும் தெரியுது. அதை விட்டுவிட்டு அந்த தூண்ல போய் ஏத்தணும் அப்படின்ட்டு ரொம்ப காரணம் நான் சொல்றேன். உங்களுக்கு தீபம் அல்ல பிரச்சனை, இடம் அதுக்கு பக்கத்துல தர்கா இருக்கு, தர்கா அங்க இருக்கக்கூடாது. இவங்களுடைய கடைசி அங்கதான் வரப்பாங்க. ஏற்கனவே அவங்க தலைவர்லாம் பேசிட்டாரு. ஆமா, இன்னொரு அயோத்தி ஆக்குவோம். பாஜக தலைவரே சொல்ல இன்னொரு அயோத்தி ஆனா என்ன அப்படிங்கிறாரு. நான் அயோத்தினா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். பாபர் மசூதியை இடிக்க மாட்டோம்னு நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டு இடிச்சதை வேடிக்கை பார்த்தவங்க தான் பாஜக தலைவர்கள். ஆகவே அது நடக்கும். அது நடந்தால் பலவீடு இங்கே என்ன ஆகும், கவலையா இருக்கா இல்லையா? அது அருமையான ஒரு இடம் குன்றம். அதுவும் மதுரை மக்களுக்கு ஒரு முக்கியமான இடம். நம்ம இன்றைக்கு மதுரையே, மதுரை, குன்றம், அழகர் கோயில் இதெல்லாம் மிக முக்கியமாக பக்தர்களுடைய வருகையை நம்பி இருக்குங்க. நம்ம எங்களுடைய பொருளாதார, நான் மதுரைக்காரங்கிற முறையில சொல்றேன். ஆக பக்தர்களுடைய வருகை நம்முடைய பொருளாதாரத்துக்கு முக்கியம். இப்படி நீங்க வம்படி வழக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தா அவர் பக்தர்கள்லாம் வர யோசிப்பாங்களா இல்லையா? ஐயா திருப்பவனத்துல பிரச்சனையா இல்ல, போறதா இல்லையான்னு. ஆக உண்மையிலேயே உங்களுக்கு பக்தி இருக்குமே, ஆனால் இப்படி வம்பு பண்ண மாட்டீங்கிறோம். உங்களுக்கு தேர்தல் வருகிறது, இந்த 3 மாசத்துக்குள்ள இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நீங்க கலப்பலாம். அதே குற்றச்சாட்டை குமார் வச்சாரு. தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டுகளை கவருவதற்காக தான் நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு. அதுவே அவர் வார்த்தையை பாருங்க. சிறுபான்மை ஓட்டை மட்டும் வாங்கி யாராவது ஜெயிக்க முடியுங்களா ஐயா? ஆனா பெரும்பான்மை ஓட்டை மட்டும் வாங்கி ஜெயிக்க முடியும். ஆகவே அவங்களுடைய வாக்கரசியல் எண்ணிக்கைய பிரச்சனை இருக்குல்ல, அதுதான் வாக்கரசியல். இன்னும் சொல்றேன், இந்து மக்களே அதனால ஏற்றுக்கொள்ள. இப்ப பாருங்க, அங்க தர்காவுல ஆடுகோழி பலியிட்டு படைக்கிறது என்பது ரொம்ப காலமா நடக்குது. இப்ப இன்னும் குண்டத்துக்கு பின்னாடி முனியாண்டி சாமி கோயில் இருக்கு, நான் போயிருக்கேன். அங்கேயும் ஆடுகோடி பலி கொடுத்தேன். ஏன்னா அந்தந்த சாமிக்குன்னு ஒரு இது இருக்குங்க. ஆனா அது செய்யக்கூடாது. இன்னும் தீர்ப்பை பத்தி எல்லாம் பேச நான் போன, நானும் பேசுவேன். தர்கா இருக்கிற இடம் தர்காவுக்கு தான் சொந்தம். குன்ற நம்முடைய முருகப்பெருமான் அடிவாரத்தில் இருக்காரு, அவருக்கு அந்த பகுதி போனா சொந்தம். அப்படித்தான் தீர்ப்புகள்லாம் இருக்கு. மேலும் ரொம்ப நியாயப்படி பார்த்தா அதுதானுங்க. இன்னும் சொல்ல போற, ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு சொந்தம். தமிழர்களில் இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லிம்கள் இருக்காங்க, சமணர்கள் இருக்காங்க, சமண படுகைகள் அங்க இருக்கு. அதே போல குலதெய்வம் கும்பிடுகிற தமிழர்கள் இருக்காங்க. அவ்வளவு பேருக்கும் அவங்க வழிபாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போய் விவகாரம் பண்றீங்க. கேப்போம் திரு செல்வி அவர்கள்ட்ட, உங்களுடைய நோக்கம் தீபம் ஏற்றுவது அல்ல, இடம்தான் பிரச்சனை. ஏன் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஏத்தினா பார்த்தாது, அதுதான் விசிபிளா எல்லாருக்கும் தெரியும். இங்க எப்படி மகாதீபம் ஏற்ற முடியும்னு கேட்கிறார். அது கல்வெட்டில் இருக்கிறது சான்று கொடுத்தாச்சு, கோர்ட்டு ஏற்றுக்காச்சு. தீபத்தூணுன்னு பேர் வந்திருக்கு. தீபத்தூணுன்னு பேர் தவிர அது என்ன விளக்கு தூணுன்னு பேர் இல்லாமல் வேற என்ன தூணுன்னு இருக்கு? அதில் அவர் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கிறது தீபத்தூண் தான் அப்படின்னு அதில் இவங்களுக்கு ஏற்றுறதுனால, அந்த தீபத்தூணில் ஏற்றுறதுனால இவங்களுக்கு என்ன இருக்கு? அந்த மதத்தில் இருக்கிறவங்களே ஒன்றுமே சொல்லலையே. அந்த பகுதியில் இருக்கிற எந்த முஸ்லீம்ங்க சகோதரர்கள் எங்களுக்கு ஆட்சேபனை பண்ணுறாங்க. இவங்க தானே அரசியலாக்குறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே எல்லாமே ஒத்துமையாக தானே இருக்கிறோன்னு. ஏன் அவங்களுக்கு மட்டும் பேக் சைடு என்ட்ரியில் கந்தூரி விழாக்கு அவங்கள மட்டும் கொண்டு போகிறதுக்கு எப்படி அனுமதிச்சாங்க? காவல்துறை 144 போடுறாங்க, ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு 144 போடுறாங்க, எல்லாமே போடுறாங்க, எல்லாமே லெவல்லன்னாங்க. ஆனால் அந்த சமூகத்துக்கு மட்டும் எப்படி பின்பக்கமாக மலையேறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? நான் என்ன கேட்குறேன், எல்லாருக்கும் ஒரே சமம் தானே? அது என்னையா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு? இதே தான் சிதம்பரம் கோயிலில் ஒருத்தர் கருப்பு உடை அணிந்த நபர்கள் அபிராமி அந்தாதி அபிராமி சன்னிதானத்தில் போயிட்டு அபிஷேக ஜாலை மாதிரி பண்ணிவிட்டு நான் தான் கடவுள்ன்றாரு. கேட்டால் அவர் மனநிலை சரியில்லாதவர்ன்றாரு. அவரே இதே மாற்று மதத்தினருடைய ஒரு சர்ச்சிலேயோ மாற்று மதத்தினர் ஒரு மசூதிக்குள்ளேயே போக விட்டிங்கன்னா உடனே அந்த பழியை யார் மேலே போடுவீங்க? நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் இப்படி தான் கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் எங்களை ஒதுக்கி ஒதுக்கி எல்லாமே செஞ்சார்கள். இப்போ திருவனந்தபுரத்தை நாங்கள் பிடிச்சிட்டோம். இப்படி தான் அடக்கி கொண்டே இருங்கள், எங்களுக்கு நல்லது. சார் பெரும்பான்மை ஓட்டுகளை கவருவதற்காக நீங்க தானே பண்றீங்க. ஒரே ஒரு தீபம், நான் தான் சொன்ன ஒரு அகல் தீபம் ராம் ரவிக்குமார் அன்னைக்கு ஏத்திட்டு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு இந்த மேட்டரே கிடையாது. அதை போய் பெருசாக்கி பேரிகார்டு போட்டு என்னங்க ஐயா கோர்ட்டு தீர்ப்பு? ராம ரவிக்குமாருடன் 5 பேர்கள் மட்டும்தான் அனுமதி, 5 பேர்கள் தான் விடுவோன்னு சொல்லிட்டு போனா கோர்ட்டு தீர்ப்பு.
கோர்ட்டு தீர்ப்பை நாங்களும் தானே ஏற்றுக்கின்னு போனோம். அதை முடிக்கிறத விட்டுட்டு எப்பவுமே சின்னதை வந்து பெருசாக்குறது யாரு? கேட்போம். முதல்வர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான். முதல்வர் கூட இருக்கக்கூடிய சில நயவஞ்சகமாக இருக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கவர்கள் தான். இப்போ இது யாருக்கு பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் என்ன பண்ணதோ தீர்ப்பு வந்திருக்கு, இப்போ நீங்கள் அப்பீல் போங்க. நான் என்ன சொன்னேன், ஐயா அருணன் என்ன சொன்னார், நான் அதுக்கு எப்பவுமே ஒத்துப்பேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போங்க, உங்களுக்கு எல்லா விதமான ப்ரொவிஷனும் இருக்கு. உங்களை யார் போகக்கூடாதுன்னு நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்படி வந்து இப்போ கவர்னர் விஷயத்தில் கான்ஸ்டியூஷன்ல என்ன ஒரு எந்த ஒரு லூப் ஹோல் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதுல தப்பு கிடையாது. அது யார் வேணான்றான்? இப்போ நாங்கள் தான் தீர்ப்பு வந்திருக்குது, 2 நீதியரசர்கள் கொடுத்த தீர்ப்பை நீங்கள் வந்து மீறுறீங்கன்னு நீங்கள் உடனே 24 மணி நேரத்துக்குள்ள சட்டத்துறை அமைச்சர் வந்து உடனடியாக இதற்கு நாங்கள் அப்பீல் செய்வோம் என்று சொல்கிறார். நான் வரவேற்கிறேன். அப்பீல் போகிறது உங்கள் உரிமை, அதில் தப்பு கிடையாது. ஆனால் 2 நீதியரசர்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் ஏன் வரவேற்க கூடாது? சரி, அதுக்குதான் எங்க தலைவர் இன்னைக்கு அதுக்கு கந்தசஷ்டி கவசம் பண்ணி வீடு ஃபுல்லா விளக்கேத்து தான் சொன்னாரு. கந்தசஷ்டி கவசத்தை வீடு ஃபுல்லா விளக்கேத்தி சொல்லதான் சொன்னாரு. நாங்க கொண்டாடுறோம். அந்த நாங்க கொண்டாடுறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஜெயிச்சிடுங்க, சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஜெயிச்சு நீங்க கொண்டாடிக்கங்க. தீர்ப்பு வந்திருக்கு, அதுல வந்து ஒரு பிரச்சனை ஒத்துக்க முடியாது. இல்லைங்க, அவங்க தீர்ப்பை வரவேற்று கொண்டாடுறது அதை யாருமே ஆட்சேபிக்கலைங்க. இப்போ யார் அதை யார் சொன்னாது அவங்க உரிமை, அவங்க கொண்டாடட்டும். ஆனால் மிக முக்கியமான பாயிண்ட் பாருங்க, அவர் ஒரு புத்தகத்தில் வாய்ச்சாரு, அந்த கல்வெட்டுகள் இன்னும் கூட அதில் சில உருவங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய ஒரு தூண் இருக்கு, அதில் தான் இருக்கு என்று புகைப்படங்கள் வந்திருக்கு. இந்த தர்காவுக்கு அருகே உள்ள தூண்ல அது இல்லை. தயவு செஞ்சு இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி அதுல இருக்கிறது என்று கோர்ட்லயும் சொல்லப்படல, கோர்ட்லயும் சொல்லப்பட்டு அதெல்லாம் அவங்க அதை ஆமான்னு சொன்னதாக இதுவரைக்கும் தீர்ப்புல வரல. ஆகவே தயவு செய்து நீங்க எட்டு கட்டுவதையெல்லாம் வந்து எல்லாரும் ஏற்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது நல்ல வேலைக்கு அது நல்ல அம்சம் வந்து அப்பீலுக்கு போங்கன்னு ரைட்டு, அதான் மாநில அரசு சொல்லியிருக்கு. அதை இப்ப சொன்னான்னா நான் அடுத்த நாள் சொன்னேன், ஏன் இன்னைக்கே சொன்னாருன்னா. இப்ப பாருங்க, மீண்டும் நம்முடைய பாஜக நண்பர் ஐயா ராம ரவிக்குமார் அங்க அனுப்பி அந்த தூணுல ஒரு அகல் விளக்கு ஏற்றியிருந்தா பிரச்சனை முடிச்சோம். அப்படின்னா அகல் விளக்கு தானாங்க ஐயா கார்த்திகை தீபம், அதுவும் அடுத்த நாள் கார்த்திகை முடிச்சு வச்சு. இது என்னங்க நியாயம்? கோவில் ஏத்தினா தான் அது கார்த்திகை தீபம், அதுதான் ஆகம விதிப்படி. ஆகம விதியை பத்தி ரொம்ப அதிகமா பேசுறவங்க பாஜக காரங்க. ஒரு தனிநபர் ஏத்தினா அது எப்படி கார்த்திகை தீபம் ஆகும்? அதை எப்படி ஏற்றுக்கொள்றாங்க நம்முடைய பாஜக நண்பர்கள்? எனக்கு ஒண்ணு புரியல. அப்படினாலதான் சொல்ல வரேன், உங்களுக்கு இடம் தான் பிரச்சனை. அந்த இடத்துல ஏத்தி தர்காவும் எங்களுக்கு தான் சொந்தம், ஆகவே தர்காவை அகற்ற வேண்டும் என்று அடுத்தாப்புல வருவாங்க. இதுல வந்து அவங்க இப்ப வந்து மறைச்சு பேசலாம், எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு. ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள்ட்ட அரசியல் நோக்கில் இந்த வழக்கு பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. அரசியல் நோக்கத்துக்காக இந்த கேஸை டீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது இல்லையா? இல்லை, அரசியல் நோக்குங்கிறது நிச்சயமா இல்லை. ஏன்னா காலம் காலமாக தமிழர்களின் விடுதலைக்காக, தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருப்பது தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு. அதை நினைவில் வச்சுக்கணும். அதனால் போகிற போக்கில் நீதிமன்றம் இப்படி ஒரு கருத்தை பதிவிடுகிறது என்பதே ஒரு தவறான கருத்து தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அரசியல் நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? அதை சொல்வதற்கு நீதிமன்றத்துக்கு அந்த உரிமை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு அதை பற்றி தெரியலை. இதில் இந்த சட்டம் என்ன சொல்லுது, என்ன செய்யணும், அதை பற்றி தான் அவங்க தீர்ப்பு சொல்ல முடியுமே தவிர, இந்த அரசு ஒரு அரசியல் நோக்கத்துக்காக இப்படி ஒரு செயலை செய்கிறது. எது அரசியல் நோக்கம்? மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அரசியல் நோக்கம்தான். அங்கே சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டும் என்பதும் அரசியல் நோக்கம் தான். ஒரு நாள்ல அங்க விளக்கு ஏற்றுவதற்கு அனுமதித்தா பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படும் அஞ்சுவது ஆபத்தானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆமா, ஒரு நாள்ல முடிகிற விஷயம் இல்லை இது. ஏன்னா நம்ம காலங்காலமா பார்த்தாச்சுப்பா, பாபர் மசூதி இடிப்புங்கிறது ஒரு நாள்ல நடந்தது இல்லை. அதற்கு எப்படிப்பட்ட திட்டங்கள் தீட்டப்பட்டன, எப்படி அங்கே ஒரு உள்ளே கொண்டு போய் ஒரு சிலையை வச்சாங்க, அதை வைத்து ஒரு வழக்கை பதிவு செய்தார்கள். அப்புறம் தீர்ப்பு வந்து ராமர் கோயிலே வந்துருச்சு, நம்ம ரொம்ப கடந்து வந்துட்டோம். ரொம்ப கடந்து வந்துட்டோம்ல. இதே மாதிரிதான் இந்த விஷயத்தையும் ரொம்ப கடந்து போயிடுவீங்க, ரொம்ப கடந்து போயிடுவோம். அது நடக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியாக ஒரு செயல், ஒரு நடவடிக்கை நம்முடைய தமிழ்நாடு அரசு எடுத்தது. அதை தவிர சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக திமுகவினர் அல்லது திமுக அரசு இப்படி செய்கிறது அப்படின்றாங்கல்ல, திமுகவை வெல்ல வைத்து
முதல்வராக ஆக்கியதும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்துக்களும் தான். சிறுபான்மையினர், நீங்களே கேட்டீங்க, சிறுபான்மையினர் மட்டும் வாக்களிச்சா ஒரு முதல்வர் ஆயிட முடியுமா? அப்போ அதுல இந்துக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் இடைசாதி இந்துக்கள், ஓபிசி, அப்புறம் கீழே இருக்கக்கூடிய SC ST, அப்புறம் பெண்கள், பழங்குடியினர், மலைவாழ் மக்கள், இப்படி இத்தனை பேரும் வாக்களித்து தான் நம்முடைய முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்துக்களும் அதில் இருக்கிறார்கள்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால சிறுபான்மை வாக்குக்காக சொல்றது தப்பு. அப்புறம் திரும்ப இந்த டிபேட் முழுக்க ஷெல்வி அவர்கள் நான் நீதிபதியை விமர்சித்தேன் ஒரு பிக்சரை, நரேட்டிவை செட் பண்ணார். நான் நீதிபதியை விமர்சிக்கவே இல்லை. ரெண்டு விஷயம். ஒன்னு, எச்சில் நிலையில நீங்களும் நானும் உருளணும்னு சொன்னார் இந்த நீதிபதி. ஞாபகம் இருக்கா? அது ஒரு தீர்ப்பு தான். தீர்ப்பை விமர்சிக்க உரிமை இருக்கு. எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன ஒரு தீர்ப்பை கொடுத்தவர், அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துக்கு போறப்பதான் அது தனிநபரா நீதிபதியை குற்றம் சாட்டுவதற்கு. நான் நீதிபதியே சொல்லல. அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தால் அது என்னுடைய தன்மானத்துக்கு, சுயமரியாதைக்கு இழுக்கு என்று எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. அதே மாதிரி இதே நீதிபதி இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். மேடை ஏறி பெருமையாக சொன்னார். என்னன்னா, அவருடைய நண்பர்கள் யாரோ அமெரிக்கால இருந்து வந்தாங்களா, டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்தவங்க மேல போய் மோதி கொன்னுட்டாங்க. ஆனா அந்த அம்மா அடுத்த நாள் அமெரிக்கா போகணுங்கிறதுனால நான் அந்த வழக்கை இப்படி கையாண்டேன்னு அவரே ஒத்துக்கிட்டார். இதுல நான் சொல்லவே இல்லை எதுவும், ஏன்னா இது நடந்ததே எனக்கு தெரியாது. எனவே இப்படியாக ஒரு நரேட்டிவை ஷெல்வி திரும்ப சொன்னார். நான் நீதிபதியை விமர்சிக்கவில்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுதான் மிக முக்கியம். அதை தவிர இன்னொன்னு, நீதியை நாம் காப்பாற்ற வேண்டும், தீர்ப்பை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படின்னா சபரிமலை தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது, பெண்களும் அங்கே செல்லலாம். அதற்கு எதற்காக இவர்கள் எதிராக அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அப்போ ஆகம விதிகளை மீறவில்லையா? அங்கே உள்ள இந்துக்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படவில்லையா? அதுதான் மிக முக்கியம். இவர்கள் தான் இந்த இந்துக்கள் கருவறைக்குள் வரக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் நாம் தான், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் இதற்கான சட்டத்தை உருவாக்கி நம்மை கருவறைக்குள் அனுப்பி. அதுதான் மிக முக்கியம். அதாவது எங்களுக்கு எங்க இறுதி கருத்து தானே எப்பவுமே. ஏன்னா கடைசி வரைக்கும் பேச விட்டுறதே இருக்கிறீங்களே. இது என்ன இல்ல சார், நீங்க பேசுனீங்க, அப்புறம் அவங்க பேசுனாங்க. 12 of 2025ல மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்க ஆரம்பித்தவுடன் அரசு தரப்பு இவ்வளவு நாள் சொல்லாத ஒரு தகவலை தாக்கல் செய்தது. அதாவது தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தமானது என்று சொன்னார்கள். ஆனால் அதை நிரூபிக்க அவர்களிடம் ஒரு விதமான ஆதாரமும் இல்லை. இங்கே ஒரே விஷயத்தை முன்வைக்க விரும்புகிறேன். இதற்கு முன் 1935 மலை விவகாரம் விசாரிக்கப்பட்ட போது நீதிமன்றம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அந்த மலை முழுவதும் முருகர் கோயிலுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பளித்தது. இதன் மூலமாக அந்த மலையில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமானது என்று எந்த சந்தேகம் இடமில்லாமல் நிரூபணமாகிறது. அப்படி இருக்க இப்படி ஒரு வாதத்தை அரசு தரப்பு வைத்ததை நீதியரசர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? சைல்டிஷ், குழந்தைத்தனமானது என்று சொல்லிவிட்டார். இது நாங்கள் சொல்லலை, ஓப்பன் கோர்ட்டில் நடந்தது. அதே போல தீபத்தூண் மீது தீபம் ஏற்றுவதால் வன்முறை ஏற்படும், சட்ட ஒழுங்கு கெடும், அதனால் 144 தடை உத்தரவு பிறக்கப்பட்டது என்று வாதம் வந்த பொழுது தீபம் ஏற்றி எப்பொழுதாவது ஏதாவது வன்முறை நிகழ்ந்ததா என்ற கேள்விக்கு சரியான பதில் இல்லை. அதையும் நீதியரசர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். ஒரு பிரச்சனையும் சொல்லிட வேண்டியது. அதாவது நீதிபதிகளை பற்றி ஓப்பனா வந்து டிவியில வந்து பேசிட்டு நான் நீதிபதிகளை பேசவில்லை, நீதிபதிகளுடைய தீர்ப்பை பேசினேன்றது. உங்களுக்கு நீதிபதிகளுடைய தீர்ப்புகளுடைய பாதகங்கள் சாதகங்களை பற்றி பேசுவதற்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் நீதி தீர்ப்பளித்ததே தவறுன்னு சொல்றது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வரும்ன்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அம்மையாரம்மா சும்மா பேசிட்டு பேக் வாங்குறதெல்லாம் நடக்காத காலம். எல்லாமே ரீவைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் நாங்களும் எடுத்து வச்சிருக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்? ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை பெரிதாக்கிய பெருமை, இந்துக்கள் மீது வன்மம் கொண்டு இந்துக்களுக்கு எந்த ஒரு கோயில் விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அமைச்சர் இந்து கோயில்களில் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பேசுவது, இந்துக்களுடைய கோயில் பக்தர்களை நீ அதை தின்னாய் இதை தின்னாய்னு ஒரு அமைச்சர் பேசினது தமிழ்நாடு அரசியலில் பார்க்கிறோம். எல்லா கோயில்களிலும் அமைச்சர் அவர்கள் வரிசை கட்டி ஒரு பேசினதையும் நம்ம மக்கள் கண்டிப்பாக பார்த்திருக்கிறார்கள். எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. சோசியல் மீடியாவில் மக்களை வந்து மிக மிக இந்துக்களாக பிறந்ததற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும்
இந்துக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அமைச்சர்கள் ஒவ்வொரு திருவிழாவிலும் கோயில்களில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எப்படி துன்புறுத்துகிறார்கள் என்பதை வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே புகைப்படமாக டிஜிட்டலாக கொண்டு செல்வோம். அருணன் இறுதி கருத்து. இல்ல இப்ப பாருங்க, இல்ல ஒரே ஒரு வாக்கியம் தான். பாஜக நண்பர் மீண்டும் பாருங்க, ஏதோ ஒரு தீர்ப்புன்னு சொல்லி குன்றம் முழுக்க கோவிலுக்கு தான் சொந்தம். இதோடைய அடுத்த நீட்சி என்ன தெரியுமா? கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் தர்கா இருக்கக்கூடாது, ஆகவே அதை அகற்றுக என்று அடுத்தாப்புல வர போறாங்க. அதான் நான் சொன்னது மாதிரி இவங்களுக்கு ஒன்றும் தீபத்தின் மீதெல்லாம் பக்தி இல்லை, இவங்களுக்கு ஓட்டின் மீது தான் பக்தி. அதற்காக மக்களை மதத்தால் பிளக்க அந்த சிக்கந்தர் தர்காவை அங்கிருந்து அகற்றுவது, அதன் மூலமாக பிரச்சனைகளை உருவாக்குவது தான் அவங்களுடைய நோக்கம். இது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும், குறிப்பாக மதுரை மக்கள் நன்கு அறிவு. அதாவது தீப தூண் எப்போதுமே நீங்க திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க, ஹையஸ்ட் ஏதோ அதில் தான் இருக்கும். இது வந்து அந்த காலத்தில் ஏற்றப்பட்டு இப்போ அருணன் சாருக்கு மதுரை தான், எனக்கு திருநெல்வேலி, அவருக்கு மதுரை. நான் 15 வருஷத்துக்கு முன்னே அந்த இடத்துக்கு போயிருக்கேன், அந்த இடத்துல பார்த்துருக்கேன். அதில் ஒரு 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 உருக்கு சட்டியில் இருக்குள்ள ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதில் இருக்கிறது. சைடில் எழுத்தெல்லாம் கூட இருக்கிறது, வரி இருக்கிறது. நாயக்கர் காலத்தில் பண்ணதாக இப்போ அன்றைக்கு கூட வீடியோவில் ஒருத்தர் எடுத்து போட்டார். அப்போ எங்களுக்கு அந்த சிந்தனை இல்லை, அதை விட்டுருவோம். அதில் அது ஒரு 4 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவர் திருப்பரங்குன்றத்தில் அருணன் சாருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, அவர் ஃபோன் பண்ணி வேணால் கேட்கட்டும். கேட்டால் அதுக்கு முன்னே ஒரு 4-5 தலைமுறை என்ன நடந்தது, அங்கே தான் ஏற்றிருக்காங்கிறத பல பேர் சொல்கிறாங்க. ஆகையினால அது அது ஏற்றப்பட்ட இடம் அதுதான். இது மோட்ச தீபம், இதுக்கு பேர் மோட்ச தீபம். விநாயகர் கோயிலில் இருக்கிறது மோட்ச தீபம். எப்படி மோட்ச தீபம்னா, முன்னோர்கள் பெரியவர்கள் யாரும் இறந்து விட்டார்கள் என்றால் 30 நாள் கழித்து இந்த மொட்டை எல்லாம் போட்டாங்க, அதெல்லாம் அந்த பழக்கம் உண்டு. அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதில் மோட்ச தீபம் ஏற்றுறது பழக்கம். அதனால அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. வேற வழி இல்லாமல் சர்ச்சை வந்துடக்கூடாது என்பதற்காக அதில் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ அதை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அதை நீதிமன்றத்துக்கு எதிராக அரசாங்கம், ஒரு அரசே, பெரும்பான்மை மக்களை கொண்ட ஒரு அரசே, நான் ஒரே ஒரு கட்டுப்பட்டு சொல்லிக் இல்லை இதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவனத்தோடு கையாள வேண்டும். இந்த விஷயத்தில் கம்யூனிஸ்டுகளும் கூட இருக்கிறவர்களும் தூண்டி கொடுத்து அந்த கட்சியை திமுகவை எப்படியாவது கீழே அமைக்கணுங்கிற திட்டத்தில் செயல்படுறாங்க என்பது. பிஜேபியை சார்ந்தவர்கள்லாம் புதுசா ஒரு தல வரலாறு எழுதிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றத்துக்கு. அது ரொம்ப கற்பனை மிகுந்ததாக இருக்கு. ரொம்ப இந்த விவகாரத்துல மேல்முறையீடு செய்ய போறோம் அப்படின்னு அரசு சொல்லி இருக்கிறது. அடுத்தது என்ன பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.